சென்னையில தெருநாய்க்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்ற கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளால மக்களுக்கு தொந்தரவு ஏற்படுது அப்படின்ற கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. 2 குழந்தைகளை சென்னையில வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்கள் கடித்து குதறி இருக்கு. இதற்கு முழு காரணமும் அந்த நாய்களோட உரிமையாளர்கள் கிட்டதான் இருக்கு. அந்த உரிமையாளராலேயே அந்த நாய்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களையும் மீறி அந்த நாய் போய் அந்த குழந்தைய கடிச்சிருக்கு. ஆனா அதை தடுக்கவும் வரல அந்த உரிமையாளர். ஏன்னு கேட்டா அந்த நாய் அவரையே தாக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப எதற்காக அந்த நாயோட சங்கிலிய கையில இருந்து விடணும்? அவர் வந்துட்டு ஃப்ரீயா நாயை விட்டுறாரு போல. சோ இது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம சில வகை நாய்களுக்கு ஆக்ரோஷம் அதிகமா இருக்குமா. எல்லா நாய்களும் ஒரே மாதிரியானது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்தந்த நாயோட இனங்களை வந்துட்டு வளர்க்கலாம் வளர்க்க கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் அந்த உரிமையாளர்கள் பாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அதனால இப்போ சென்னை மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 13 ஜோன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் வளர்க்குறாங்க, அதாவது செல்ல பிராணிகளை வீட்டுல வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வாங்கி இருக்கணும் அப்படின்ற கூடிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 3 நாட்கள்ல 2500 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பெண் குழந்தை அவங்க அம்மா ஒரு பூங்கால வந்துட்டு வேலை செய்யறவங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அங்க இருக்கு. ஒரு நாய், அதாவது உயர்ந்த வகைன்னு சொல்லக்கூடிய ஒரு நாய், அது அதிகமா வந்துட்டு இந்தியாவில இருக்காதுங்களா. அந்த நாயை வந்துட்டு உரிமையாளர் வந்து ஃப்ரீயா விட்டாரு. அந்த நாய் அந்த குழந்தைய இழுத்துக்கிட்டு போகுது. எப்படின்னா தலைய பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போகுது. அந்த குழந்தையோட தலைய வந்துட்டு கடிச்சு குதறி இருக்கு. சதைகளே வந்துட்டு வெளியே வந்திருக்கு. சோ இது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயம்னு பாருங்களேன். யாராலையும் தடுக்க முடியல. ஏன்னா இந்த நாயோட குணம் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட நாய்களை வீட்டுல வளர்க்கலாமா? அப்படியே வளர்த்தாலும் அதை எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான குறிப்பிட்ட நாய்களை வந்துட்டு இனப்பெருக்கம் செய்ய வச்சு வீட்டிலேயே அதை வந்துட்டு மற்ற வெளிநாடுகளுக்கோ மற்ற ஊர்களுக்கோ விற்கிறாங்களாம் மிக அதிக தொகைக்கு. ஸோ இது வந்து அரசாங்கத்தோட அந்த ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால வந்துட்டு சென்னை மாநகராட்சி இந்த ஒரு கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க. வீட்டில் செல்ல பிராணிகளை நீங்க வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா உரிமை வாங்கியிருக்கணும். ஸோ அப்படி வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாயோட இனம் வந்துட்டு வளர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க வந்துட்டு சொல்லிடுவாங்க, இல்ல நீங்க வளர்க்க கூடாது, ஓகே வளர்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் கடைபிடிங்க. செல்ல பிராணிகள் வளர்க்கிறது நல்லதுதான். ஆனா அதனால மற்றவங்களுக்கு எந்த விதத்திலயுமே வந்துட்டு தொந்தரவுகள் வரக்கூடாது. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பேஜ் வந்துட்டு லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.